வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா ருத்ரா. மிஸ்டர் காதர், எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்னு நினைப்பேன். அது பொருளா இருந்தாலும் சரி, இல்ல மனுஷங்களா இருந்தாலும் சரி. நான் சொன்னது புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். சந்தோஷமா கதிர், நீங்க பண்ண வேலைய பாருங்க. அவ என்ன தப்பா நினைச்சிட்டு பேசிட்டு போறா. ஏன் கதிர் இப்படி பண்ணீங்க? உங்களை அவகிட்ட போய் பிரச்சனையை பேச முடியுங்கன்னு சொன்னா இப்படி வளர்த்து விட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. இப்ப நான் என்ன சொன்னா அவ என்ன நம்புவானே எனக்கு தெரியல. அவ என்ன ரொம்ப தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இத பாருங்க, அவ என்ன வேணா நினைச்சிட்டு போட்டோம், அத பத்திலாம் எனக்கு கவலையே இல்லை. சரி, இப்போ உங்க மனசுல என்ன இருக்கு அதை சொல்லுங்க. இல்ல, எனக்கு புரியல. என் மனசுல என்ன இருக்கா? கதிர், என்ன கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க? சரி, ஓகே, நீங்க சொல்லனாலும் பரவாயில்ல. ஆனா நான் என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன். என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க ருத்ரா. என்னால உங்களை மறந்துட்டு வேற யாரு கூடயும் வாழ முடியாது. எனக்கு நீங்க வேணும் ருத்ரா. நான் உங்க கூட தான் வாழணும். ப்ளீஸ். Are you mad, கதிர்? சென்சார் தான் பேசுறீங்களா? என்னோட தங்கச்சி அவ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு போனதே என்னால தாங்கிக்க முடியல. இப்படி இருக்கிறப்போ அவ வாழ்க்கை அழிச்சு என்ன உங்க கூட வாழ சொல்றீங்களா? உங்களை பாக்குறதுக்கு எனக்கு பிடிக்கல. இத பாருங்க, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இனிமே நீங்க மூஞ்சிலே முழிக்காதீங்க. உங்களை நான் பாக்குறது இதுவே கடைசியா இருக்கட்டும். நீங்களும் வந்து சாப்பிடுங்க சார். விக்ரம், சாப்பிடாம இருந்தா ப்ராப்ளம் சரியாயிடுமா? வா, வந்து சாப்பிடு. சாப்பிடாம உடம்ப கெடுத்துக்காத. வா, வந்து சாப்பிடு. செல்வி சார், பாப்பா தனியா இருக்கா, நீ போய் பாப்பா பாத்து. சரிங்க சார்.
3 4 5 6 7 8 9 10 என்ன குமார், ஆகாஷ், தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி வறண்டு போன மாதிரி இருக்கா? உள்ளுக்குள்ள யாராவது ஊசி வச்சு அப்படியே குத்துற மாதிரி இருக்குமே. மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல? இருக்கும், இருந்துதானே ஆகணும். ஏன்னா நீங்க சாப்பிட்ட சாப்பாட்டுல பாய்சன் கலந்துருக்கு. அந்த ஃபாரின் டீல பத்தி நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. காவியாவுக்கு கூட ஃபாரின்ல இருந்து மெடிசன் வருதுன்னு மட்டும் தான் தெரியும். ஆனா அந்த மெடிசன் பாக்ஸ்க்குள்ள என்ன இருக்கு, என்ன பண்ண போறோம்னு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம 3 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எப்படி ருத்ராவுக்கு தெரிஞ்சது? கண்டிப்பா நான் சொல்லுது. அப்போ உங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தான் சொல்லிருக்கணும். அது யாருன்னு மட்டும் சொல்லுங்க. 2 பேர்ல ஒருத்தர் சொன்னீங்களா, இல்ல 2 பேருமே சேர்ந்து எனக்கு எதிராக சதி பண்ணீங்களா? ஒழுங்கா சீக்கிரம் உண்மையை சொல்லுங்க. Guys, you don't have time. ஒழுங்கா சீக்கிரமா உண்மையை சொல்லுங்க. உங்களுக்கு இன்னும் 8 நிமிஷம் தான் டைம். அதுக்குள்ள உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு உங்க உயிரை காப்பாத்திடுவேன். இல்லைன்னா 2 பேரும் மேல போய் சேர வேண்டியதுதான். 2 பேருக்கும் உயிர் மேல ஆசை இல்லையா? விக்ரம், நான் எப்படி ஏதாவது செஞ்சிருந்தாதானே விக்ரம் சொல்ல முடியும். எங்களை சந்தேகப்படுறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இத்தனை வருஷமா நான் உனக்கு தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். உனக்கு துரோகம் பண்ணா நீ என்ன பண்ணு எனக்கு தெரியாதா? அப்புறம் எப்படி விக்ரம் உனக்கு துரோகம் பண்ண முடியும்? எங்களுக்கு எப்படி தைரியம் வரும்? எனக்கே இப்போ ஒண்ணுமே புரியல. பயங்கர கன்ஃபியூஷன்ல இருக்கேன். நீங்களும் பண்ணலன்னா இத வேற யார் தான் பண்ணிருப்பா? ஃபாரின்ல இருந்து வந்த டைமண்ட்ஸ் எப்படி மிஸ் ஆச்சு? என் பக்கத்திலே ஒரு துரோகி இருக்கான், அது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா அது யாரும் தான் தெரியல. எனக்கு இந்த துரோகம் பண்ணது யாருன்னு தெரிஞ்சதுன்னா அவங்க
சாவு ரொம்ப மோசமா இருக்கும். நீ என்னென்னமோ சொல்லி இவரை பிரைன் வாஷ் பண்ணி பண்ணி டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் போட வச்சதே நீதானே எனக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ என் அம்மா வாழ்க்கையை கெடுத்த மாதிரி என் வாழ்க்கையை கெடுத்துட்டல்ல, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? உங்களுக்கு காஃபி போட்டு கொண்டு வரவா? ஒரு நிமிஷம். செல்வி, நீ என்னை பத்தி என்ன நினைக்கிற? நீங்க என்ன கேக்குறீங்கன்னு எனக்கு புரியல. இல்ல, உனக்கு என்ன பார்த்தா நல்லவ மாதிரி தெரியுதா இல்ல கெட்டவ மாதிரி தெரியுதா? என்ன செல்வி, எதுவும் பதில் சொல்ல மாட்டேங்கிற? என்ன சொல்றதுன்னு தெரியல சார். ஏன் செல்வி, இத்தனை நாளா நீ என்ன பார்த்துட்டு தானே இருக்க? அப்போ உன் மனசுல என்ன பத்தி ஏதாவது ஒரு அபிப்பிராயம் இருக்கும்ல, அதைத்தான் கேக்குறேன். என்ன நல்லவன்னு நினைக்கிறியா இல்ல கெட்டவன்னு நினைக்கிறியா? நீங்க நல்லவர் தான் சார். ஏன் செல்வி, என்ன பார்த்தா எப்படி உனக்கு நல்லவனா தெரியுது? நான் நல்லவன்லாம் இல்ல செல்வி, கெட்டவன், ரொம்ப ரொம்ப கெட்டவன், ரொம்ப தப்பானவன். இதுவரைக்கும் நான் நிறைய தப்பு பண்ணிருக்கேன். சில தப்பெல்லாம் யோசிக்கவே முடியாத அளவுக்கு பண்ணிருக்கேன். அதையெல்லாம் தப்புன்னு கூட சொல்ல முடியாதுமா. அதெல்லாம் பாவம். எவ்வளவு பாவம் நான் பண்ணிருக்கேன் தெரியுமா? நான் பண்ணதுலயே பெரிய பாவம் எது தெரியுமா? நம்ம ஆராதனா இருக்கால, அவளை அவ அம்மா கிட்ட இருந்து பிரிச்சு வச்சிருக்கிறது தான். அம்மா கிட்ட இருந்து பொண்ணை பிரிச்சு வைக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா?
போதும் போதும். நான் செஞ்ச பாவம் எல்லாம் போதும். இதுக்கு மேலேயும் நான் என்னோட பாவ கணக்கெல்லாம் ஏத்திக்கிட்டே போக விரும்பல. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் இனிமே நான் பிராயச்சித்தம் தேட போறேன். அதுதான்மா நான் வாழப்போற லைஃப்க்கு நல்லது. விக்ரம், என்ன பேசிக்கிட்டு இருக்க? எங்களுக்கு எதுவுமே புரியல. ஏய், வாய் மூடுங்கடா. இனிமே நீங்க 2 பேரும் என் வீட்டுக்கே வர வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஹாஸ்பிட்டல்லயோ இல்ல குடோன்லயோ பேசிக்கலாம். கிளம்புங்க. என்ன? கிளம்புங்க சார். உங்களால நான் செஞ்ச பாவம் எல்லாம் போதும். போங்க. ஜஸ்ட் கெட் அவுட். ஓகே. செல்வி, ஆராதனை எந்திரிச்சதும் அவளை குளிக்க வச்சு ரெடி பண்ண. இப்ப நாம 3 பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம். மெதுவா கண்ணை திறந்து பாருமா. ஸ்லோவா, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம ஸ்லோலி ஸ்லோலி மெதுவா. இன்னும் கொஞ்சம் வைடா திறக்க முடியுதான்னு பாருங்க. யா, வெரி குட். விஷுவல் தெரியுதா? சுகுணா, ஒண்ணு இல்ல எல்லாமே சரியாயிடுச்சு. ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க செஞ்ச உதவிய நான் வாழ்நாள் முழுக்க மறக்க மாட்டேன். இது என்னோட டியூட்டி தானே ருத்ரா. சுகுணாவை பத்திரமா பாத்துக்கோங்க. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட் யூ. தேங்க் யூ டாக்டர். எனக்கு எல்லாம் நல்லாவே தெரியுது மேடம். பழையபடி எனக்கு பார்வை வந்துருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். நீங்க இல்லைன்னா எனக்கு பார்வையே கிடைச்சிருக்காது. நீ மஞ்சுளாவுக்கு தான் நன்றி சொல்லணும். அவளாலதான் இப்ப நீ இந்த உலகத்தையே பார்க்க போற. அது மட்டும் இல்லாம நியாயமா நீ முதல்ல பார்த்திருக்க வேண்டியது வேலுவதான். வேலு, சுகு, உன்னை இப்படி பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சுகு. நான் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் வேலு. கண்ணு போனதுக்கு பின்னால நான் வாழணும்னு நினைச்சதே உங்களுக்காக மட்டும்தான். எனக்கு கண்ணு போனதை ஒரு பெரிய குறையா எடுத்துக்காம எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு நினைச்ச உங்களை நான் திரும்ப பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். மஞ்சுளா மூலமா அது இப்போ நடந்திருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் வேலு. சுகு, நீ எனக்கு நன்றி சொல்ற, அதெல்லாம் வேணாம். ஆனா நாம 2 பேருமே மேடத்துக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்களாலதான் மஞ்சுளாவோட கண்ணு உனக்கு கிடைச்சிருக்கு. நாம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ருத்ரா மேடத்துக்கு கண்டிப்பா நாம நன்றி சொல்லிதான் ஆகணும். மேடம், போதும் போதும் வேலு. ஒரே நாள எவ்வளவு நன்றியை சொல்லிட்டு இருப்ப. விடு. எங்க பாரு, 2 பேரையும் டாக்டர் ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. ஓஹோ, பாரு, கண்ணு வந்த உடனே கண்ணு மூலமாவே காதல் வலை வீசுறியா? இங்க பாருங்க, இந்த ரொமான்ஸ் எல்லாம் ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ இங்க வேண்டாம். இது ஹாஸ்பிட்டல். இந்த இடத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. மேடம், அனு எங்க? வீட்ல பத்திரமா இருக்கட்டும்னு விட்டுட்டு வந்திருக்கோம். பக்கத்து வீட்டு ரேவதி பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொன்னாங்க.
கூடவே இருந்த அனிதா இப்படி ஒரு கொலகாரியா இருப்பான்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை மேடம். அந்த கதையெல்லாம் எதுக்கு விடு. அந்த அனிதாவை சட்டம் பார்த்துக்கும். உனக்கு கண்ணு கிடைச்சிருக்கு. நீயும் வேலுவும் சந்தோஷமா இருக்கணும். அதை நான் பார்க்கணும். அவ்வளவுதான். மேடம், இதான் நம்ம தெருவா? ஆமா சுகு, இதான் நம்ம தெரு, இதுதான் நம்ம வீடு. இந்த மாதிரிலாம் நான் பாப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிச்ச வாழ்க்கை இருட்டே போயிடுமோ நினைச்சேன். சரி சரி, நம்ம உள்ள போலாம். வா வா. என்ன டோர் திறந்திருக்கு? ஆராதனா, உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.